Hello students. இந்த CBSE class 9th triangles பார்க்க போகிறோம். அதில் கான்செப்ட் வந்து கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ். கான்க்ருவென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம், ஒரே மாதிரி சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கால்டு கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா this is a triangle ஒரு ட்ரையாங்கிளில் ஏபி சைட், ஏசி சைட், பிசி வந்து சைட். திஸ் இஸ் ஆங்கிள் ஏ, திஸ் இஸ் ஆங்கிள் பி, திஸ் இஸ் ஆங்கிள் சி. ஏ வெர்டிஸ் வெர்டெக்ஸ், பி வெர்டெக்ஸ், சி வெர்டெக்ஸ், ஏபிசி வெர்டிசஸ், சைட்ஸ், ஆங்கிள்ஸ், வெர்டிசஸ். இதை தெரிஞ்சுங்க. And then another triangle is there. D, E, F. டயக்ராமில் பார்த்தா அது கான்க்ருவெண்ட்டாக இல்லை. சப்போஸ் நம்ம அஷ்யூம் தெரியும் இது கான்க்ருவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏபிங்கிற சைடை இதில் கொண்டாந்து வச்சோம்னா இதோட ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பிசி வந்து இதோட ஃபிக்ஸ் ஆகணும், இல்லை ஏசி வந்து இதோட ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லையா இந்த ஏபி வந்து இங்கே அந்த கரஸ்பாண்டிங்காக இருந்தால் அது வந்து கான்க்ருவென்ட். இப்போ நான் அப்படி இப்போ சொல்லிடுறேன், அப்புறமேல பார்ப்போம். ஏபி இது ரெண்டு ஈக்குவல். இப்போ சப்போஸ் திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர், திஸ் இஸ் ஆல்சோ 5 சென்டிமீட்டர். அப்போ தான் இதை கொண்டாந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். திஸ் இஸ் 3, திஸ் இஸ் ஆல்சோ 3. அப்போ இவங்களை கொண்டாந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். திஸ் இஸ் 8, this is also 8. இவங்களை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணலாம். Not only that, this is angles 30 degree, here also 30 degree, 40 degree. This is also 40 degree. This is, suppose this is 60 degree, this is also 60 degree. This is 80 degree, this is 80 degree. Total angle வந்து 180. 60, 40, 100, 180. ஓகே. இந்த கரஸ்பாண்டிங்கை பாருங்க, இவங்க ஈக்குவலாக இருக்கு, ஆங்கிள் ஈக்குவலாக இருக்காங்க. இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்காங்க. இந்த சைடு இந்த சைடு, இந்த சைடு இந்த சைடு, இவங்க ஈக்குவலாக இருந்தாங்கன்னா இவங்க கான்க்ருவென்ட். The corresponding sides and the corresponding vertices and the corresponding angles are equal, then it is called equal triangle. Another name is congruent. Another name is congruent. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த கொண்டாந்து இந்த இடத்துல அப்படியே வச்சோம்னா இது மேலே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த ட்ரையாங்கிளை கொண்டு அப்படியே இதை கொண்டாந்து அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆங்கிள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடும், இந்த ஆங்கிள் இங்கே ஃபிக்ஸ் ஆயிடும், இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் ஆயிடும், இந்த சைடு இங்கே ஃபிக்ஸ் ஆயிடும், இந்த சைடு இங்கே ஃபிக்ஸ் ஆகும். இப்போ மாற்றி கூட இருக்கலாம். சப்போஸ் இப்படி இருக்கு, PQR. This is 60. This is 60. This is 80. Here also 80. This is 40. அப்போ இதை கொண்டாந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த 40 இங்கே வர மாதிரி. அப்போ சைஸை பார்க்கணும். இப்போ இங்கே 40க்கும் 80க்கும் 8 வருதா, இந்த 40க்கும் 80க்கும் கரெக்டாக 8 வரும். இந்த 60க்கு 8க்கு 3 வருதா, 60, அப்போ இங்கே 3 வரும். 40க்கு 60க்கு 5 வருதா, இந்த 5. These are congruent. மாறி இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி பரட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படியே டில்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுன்னா these are congruent, these two are congruent triangles. அதை எப்படி மென்ஷன் பண்ண பாருங்களேன் congruent triangles-ஐ. ஏபிசி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் congruent. இதை எப்படி எழுதணும் பாருங்களேன், ஏபிசி triangle. ரெண்டு ஈக்குவல் லைன் போடணும், இங்கே ஒரு டில்ட்டிங் லைன் ஒன்று போகணும். இது ஈக்குவலாக இருக்கணும், இது டில்ட்டிங்காக இருக்கும். ஏக்கு 60 டிகிரி, அங்கே 60, அப்போ டியை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏ கரஸ்பாண்ட் டு டி, ஏக்கு நேராக டி. இது 40, இது 40யா, அப்போ பி இங்கே 80, 80யா, அப்போ சிக்கு நேராக உள்ளது எஃப் இருக்கு. பாருங்க, ஏ 60, இப்போ ஆங்கிள் எழுதி பாருங்களேன், ஏ 60 டிகிரி, டி வந்து 60 டிகிரி, பி 40 டிகிரி,
D. இங்க 40 வந்து E ஆ? D, E, F. E 40. Here also 40. Here C is 80. அப்ப 80 degree. F is 80. Therefore 80. அடுத்தது பாருங்க AB. AB 5. அப்ப DE is 5. DE 5. AC 3. BC வச்சுக்கோ. BC 8. BC வந்து 8. அப்ப BC corresponding EF. EF 8. இங்க AB வந்து இந்த செகண்ட் லெட்டர். இது ஃபர்ஸ்ட் 2 letters, first 2 letters. as second and third ஈக்குவலா இருக்கும். அடுத்தது 8 போட்டாச்சா, மீதி உள்ளது ரிமைனிங் 3. AC. A first letter, third letter, AC. This AC is 3. Here அப்ப DF is also 3. பாருங்க, DF is also 3. அப்ப these are congruent triangles. அது இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். A first எழுதணும், இங்க D first எழுதணும். If there is B, there is E. If there is C, there. That is A correspond to D. B correspond to E. C correspond to F. These are vertices. 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 Sides. பாருங்களேன், AB correspond to DE. BC correspond to EF. AC correspond to AC, DF. வெர்டிசஸ் சொல்லியாச்சு, சைட் சொல்லியாச்சு. ஆங்கிள் சொல்லலாம் பாருங்க. ஆங்கிள் P correspond to angle A correspond to angle D. Angle B correspond to E. Angle B correspond to E. Another one is angle C correspond to angle A. வெர்டிசஸ் வச்சு சொல்லலாம், சைட்ஸ் வச்சு சொல்லலாம், ஆங்கிள் வச்சு சொல்லலாம். ஆங்கிள் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப பாருங்க, இது வேற மாதிரி இருக்கு. இங்க 60 இருக்கு, இங்க 60. ஓகே, இங்க 40 இருக்கு, இங்க 40 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதுன்னு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரும் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குருவன்ட். இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவல், ஒரு ஈக்குவல் பண்ணணும், ஒரு டில்டிங் லைன் பண்ணணும். இப்போ ஏ 60யா, இங்க 60 இஸ் பி ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இங்க பி, பி இஸ் 40. அப்ப தேர் இஸ் 40, therefore R போட்டு. அண்ட் தென் இங்க சி, சி இஸ் 80. அப்ப 80 உள்ளது Q. அப்ப பிஆர் கியூன்னு போடணும். ட்ரையாங்கிள் ஏபிசி பிக்யூஆர்னு போட்டுருக்கணும். எப்படி பண்ணணும்? ட்ரையாங்கிள் பிஆர் கியூ ஏபிசி கரஸ்பாண்டிங் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இப்ப ரைட் பண்ண பாருங்க. வெர்டிசஸ் முதல்ல எழுதுரு. A correspond to P. B correspond to R. C correspond to Q. அடுத்த சைட்ஸ் எழுதுங்க. AB correspond to PR. BC correspond to RQ. இங்க செகண்ட் தேர்டா, இங்க செகண்ட். ஏசி கரஸ்பாண்ட் டு பிக்யூ. இப்போ நம்ம லெங்த் எழுதி பாருங்க. ஏபியோட சைடு வந்து 5. அப்போ திஸ் இஸ் 5. பிஆர் பாருங்க 5. பிசியோட சைடு, பிசி இஸ் 8. ஆர்கியூ பாருங்க 8. ஆர்கியூ ஆர்கியூஆர் அது பிசி. அப்போ கரஸ்பாண்ட் ஆர்கியூ தான் போடணும், அதான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஏசி, ஏசி இஸ் 3. பிக்யூ, பிக்யூ இஸ் ஆல்சோ 3. அதான் கரெக்டாக இருக்கும். அதே போல் ஆங்கிள் எழுத போதும். ஆங்கிள்
angle A correspond to angle P, angle B correspond to angle R, angle C correspond to angle Q. எழுதி பாருங்க. angle A 60 degree, angle P பாருங்க 60 degree, angle B பாருங்க 40 degree, angle R பாருங்க 40 degree, angle C is 80 degree, angle Q பாருங்க 80 degree. Therefore these two triangles are congruent triangles. அப்போ எந்த ஆர்டர் எழுதணும்? ஏபிசின்னு எழுதுனா அது கரஸ்பாண்டிங்காக எழுதணும். A60னா இங்கே 60 வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதணும். பிஏ பார்க்கணும் 40A வர்ற மாதிரி இங்கே எழுதணும். 40 வந்து ஆர். அப்படி எழுதுனா தான் அது கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி அதை வந்து நம்ம சில தியரம்ஸ்லாம் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இவ்வளவு இருக்கு சார். இங்கே 3 ட்ரையாங்கிள் இருக்கு, 3 சைடு இருக்கு, 3 வெர்டிசஸ் இருக்கு. இதை இந்த கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சம் கிரைட்டீரியா ஆர் தேர், ஆக்சியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் கிரைட்டீரியா ஆர் தேர். ஆங்கிள் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அது அடுத்ததில் பார்ப்போம். ஓகே.